நம்முடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் தாவேக்காவோட ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறமா அங்கங்க பல பிரச்சனைகள்லாம் வந்து கொண்டிருக்கு. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா இது வெறும் தாவேக்கா ஆட்சியில மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கா, இல்லை இதற்கு முன்னர் இருந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருந்ததா, இல்லை அதுக்கு முன்னாடி இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த மாதிரி இருந்ததா, இல்லை இது புதுசா அப்படின்ற ஒரு கேள்வி இன்னைக்கு பல மக்கள் மத்தியில எழுந்திருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆட்சியிலையுமே நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இது வரைக்கும் இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, விஜய் சாரை எல்லாருமே ஒரு சூப்பர் ஹீரோவா நினைச்சிட்டாங்க. அவருக்கு வாக்களித்தவர் நம்மள மாதிரி ஆள் நினைக்கல. ஆனா அவருக்கு வாக்களித்த அந்த வாக்காளர்கள் விஜய் சார் ஒரு பெரிய ஒரு சூப்பர் ஹீரோ, அவர் ஓவர் நைட்ல எல்லாமே சரி பண்றாரு அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இருந்திருக்கிறாங்க. அதெல்லாம் அவங்க இந்த மாதிரி ஒரு எதிர்வினையை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அவங்க பேசின பேச்சு அந்த மாதிரி அவங்க பழைய ஆட்சியை பத்தியும் மற்ற மற்ற கட்சிகளுக்கு வாக்களித்தவர்களை பற்றி அவங்க பேசின பேச்சு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. எல்லாமே திரு விஜய் அவர்கள் வந்தா உடனே சரி பண்றாரு அப்படின்னு சொல்லி பல பேச்சுகள் பேசியிருந்தாங்க. அதனாலதான் அவருக்கு வாக்களிக்காத மக்கள் அவர் இந்த மாதிரி நடக்கும்போது என்னப்பா ஒரே இடத்துல சரி பண்றாருன்னா ஒண்ணுமே இல்லையே, 15 நாளே ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா 6 மாசம் 8 மாசம் அப்படின்ற ஒரு இன்னை உண்டு பண்ணிட்டு இருக்கு. அதனாலதான் அங்கங்க நடக்கிற இந்த மாதிரி எல்லாமே குற்றங்கள் நம்ம நியாயப்படுத்த விரும்பல. அந்த குற்றங்களுக்கு திரு விஜய் அவர்களையும் தாவேக்கா ஆட்சியும் குறை சொல்றாங்க. இது நான் முழுசா ஏத்துக்கல. முழுசா இல்ல, 1% கூட அதை நான் ஏத்துக்கிற ஒரு விஷயமா இது இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இப்போ கரண்ட் கட் அப்படின்னு சொன்னா இது ஒன்றும் 15 நாள்ல ஏற்பட்ட கரண்ட் கட்டு கிடையாது. இது எங்கெங்கயோ இருக்கிற, இப்ப நான் எங்களோட ஏரியாலே பாத்தீங்கன்னு சொன்னா இது வரைக்கும் நான் இந்த வீடியோ பேச நினைப்பேன், கரண்ட் கட் ஆயிடும், மறுபடியும் வீடியோ பேச நினைப்பேன், கரண்ட் கட் ஆயிடும். அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாளா ரொம்ப ஹெவியா இருக்கு. உடனே இதை நம்ம மத்தவங்க சொல்ற மாதிரி அரசாங்கம் சரியில்லை அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இங்க போற கேபிள் என்ன மாதிரி கட் ஆயிட்டு இருக்கு. அப்புறம் அடிக்கடி அதிகமான பவர் கன்சப்ஷன் இருக்கும்போது கூட இப்போ ஒரு இடத்துல இப்போ நீங்க வீட்லயே வச்சுங்களேன். இப்போ ஒரு வீட்டுல ஒரு ஏசி ஓடினா அது தாங்கும். 4 ஏசி ஒரே வீட்டுல ஒன்னா எப்படி அந்த ஒயர் தாங்கும், மெயின்ல இருக்கிற ஒயர் எகிரிடும். அதே மாதிரிதான் இப்போ வெயில் காலம், அதுவும் கடுமையான வெயில் காலம், அங்கங்க எல்லாருமே ஏசி ஃபேன் சொல்லி எல்லாருமே போட்டு யூஸ் பண்ற நேரத்துல அந்த பவர் தாங்காது. ஒரு அளவுக்கு தான் அந்த பவர் அந்த மெயின்ல தாங்கும். அது அதுக்கு மேல அது வரும்போது பவர் கன்சப்ஷன் அதிகமா வரும்போது அது ஃபியூஸ் அடிக்கடி போயிடுது, அது மாத்துறாங்க. சில இடத்துல ஒயர் போயிடுது மாத்துறாங்க, சில இடத்துல டிரான்ஸ்ஃபார்மரே போயிடுது மாத்துறாங்க. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, இந்த சிடிஆர் நிர்மல்குமார் முதல்ல தன்னை திருத்திக்க வேண்டிய திரு அமைச்சர் திரு சிடிஆர் நிர்மல்குமார் முதல்ல அவர் கொஞ்சம் மாத்திக்கிற பக்குவத்தை முதல்ல அவர் வரவழைக்கணும். ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் எல்லாரையும் குறை சொல்லிட்டே இருந்தாரு, அது பிரச்சனை இல்லை. ஆனா இன்னைக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் முதல்ல மத்தவங்களை குறை சொல்றதை நிறுத்திட்டு நான் வேலையில இறங்கணும், உண்மை நிலையை எடுத்து சொல்லணும், எதனால கரண்ட் போகுதுன்னு சொல்லலாம். அவங்க நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா ஒரு இடத்துல போய் திமுகவுடைய அரசு அதிகாரிகள் கரண்ட் ஆஃப் பண்ணி ஆட்சி கெட்ட பேர் ஏற்படுத்தணும்னு நினைக்கிற மாதிரி நீங்க பேசுறீங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. இது எல்லா வெயில் காலத்தையும் ஏற்படுறதா, இப்போ கொஞ்சம் அதிகமா ஏற்படுது. ஏன்னா வெயில் ரொம்ப அதிகமா இருக்கிற காரணத்தால இருக்கலாம். ஆனா நீங்க சொல்ற மாதிரி அந்த கருப்பு ஆடுகள் வெள்ளை ஆடுகள்லாம் தயவுசெய்து சொல்லாதீங்க. நீங்க ஒரு அமைச்சர், நீங்க உங்களோட துறையில இருக்கிறவங்க நீங்க ரொம்ப கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்லாம் இந்த மாதிரி பேச பேச அவங்களுக்கு ஒரு மேல ஒரு கட்டத்துக்கு மேல உங்க மேல வெறுப்பு கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி செய்து விட ஒரு வாய்ப்பு இருக்கு. அவங்க உங்களுடைய தொழிலாளிகள், அவங்கள இந்த மாதிரி பேசாதீங்க. உண்மை நிலவரம் என்னன்னு மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுங்க. கொஞ்சம் நல்லா சரி பண்ணிடுன்னு சொல்லுங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. முந்தைய ஆட்சியில ஏற்பட்ட சிறு சிறு பிழைகளால் இந்த மாதிரி ஆகுதுன்னு சொல்லுங்க. ஆனா தேவையில்லாத சில பேர் வாண்டடா ஆஃப் பண்ற மாதிரி பேசுறது சரியான பேச்சு கிடையாது. அது மீண்டும் உங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் மற்றவங்க ஒரு தவறான ஒரு ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வா சொல்லாதீங்க. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை இருக்கு, இது எல்லா ஆட்சியிலும் இருக்கிறது தான், இப்ப கொஞ்சம் அதிகமா இருக்கு. அடுத்து இத கொலை கொள்ளை, அப்புறம் அந்த ஒரு 10 வயது சிறுமி பாலியல் பலாத்காரம், அதோட கொலை, ஒரு ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா ஒரு தவறான சிகிச்சையால ஒரு மாணவி மரணம், அப்புறம் இங்க மணல்ல 2 பேர் படுகொலை, அந்த மாதிரி நம்மளுடைய டாஸ்மாக் கடைகள்ல அந்த 10 ரூபா 20 ரூபா மேட்ரு, அப்புறம் போதை அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க ரொம்ப பிரச்சனைகள் வரா மாதிரி தெரியுது. ஆனா இப்போ அதிகமா என்ன பண்றாங்க, அதை எடுத்து ரொம்ப வெளியில போடுறாங்க. அதனாலதான் அவ்வளவு இருக்கிற மாதிரி தெரியுது. இதெல்லாம் ஆனா இது நியாயம் கிடையாது. இருந்தாலும் ஒவ்வொரு ஆட்சியில நடக்கிறது தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு குற்றத்தை ஒரு குற்றம் நடக்காமல் தடுப்பது அப்படின்றது தெய்வ செயல். அது ரொம்ப கஷ்டம். இப்போ ஒரு 2 பேர்ல பெரிய முன்விரோதம் இருக்குன்னு வச்சுங்களேன். அவங்க 2 பேருடைய அந்த பிரச்சனை எந்த அரசு வந்தாலும் என்ன பண்ண முடியாதுன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை நம்ம தீர்த்து வைக்க முடியாது. அடிதடியிலும் இருக்கலாம்,
அது கொலை கொள்ளையா கூட மாறலாம். அதை வந்து ஒரு அரசால வந்து தடுக்க முடியுமானா அதை தடுக்க முடியாது. எத்தனை சிங்கப்பெண் அமைப்பு போட்டாலும் சரிதான், எத்தனை நீங்க பாடி கார்டு, எத்தனை பெரிய ராவணமே உள்ள வந்தா கூட அதெல்லாம் வந்து நம்ம தடுக்க முடியாது. நம்ம செய்யக்கூடியது என்னன்னா, அந்த மாதிரி விஷயங்கள் நடந்ததுன்னா உடனடியாக அதை வந்து அந்த குற்றவாளிகள் வந்து கண்டுபிடிச்சு கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியம் ஒரு அரசாங்கத்துல வேலை. மெயின் வந்து இந்த பெண்கள் பாதுகாப்பு தான் வந்து இப்போதைக்கு ரொம்ப மெயினா இருக்கு. திரு விஜய் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வர்றது வந்து பெண்களோட பாதுகாப்பு தான் ரொம்ப குறிப்பா சொல்லி பெண் 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 சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தாரு. நம்ம இதை வந்து ஒரு கஷ்டமான விஷயமா இருந்தா கூட இதற்கான வந்து ஒரு ஆட்சி வந்து நம்ம வந்து குறை சொல்றது தவறு. அவங்க வந்து கண்டிப்பா வந்து அதுக்கான ஆக்ஷன் எடுப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதுக்கு என்னென்ன முன்னேற்பாடு அதெல்லாம் சரி பண்ணுவாங்க. அது வரைக்கும் மக்கள் வந்து கொஞ்சம் அமைதி காக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஒரு 6 மாசமாவது இந்த கட்சியை வந்து நம்ம என்ன பண்றோம், ரொம்ப விமர்சனம் அதிகமா பண்றோம். அவங்க நம்ம மேல மத்தவங்க மேல விமர்சனம் பண்ணது வந்து நம்ம வந்து திருப்பி பழி வாங்க வேண்டிய வேலை கிடையாது. அது வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி கேம்பெயின் அவங்க என்ன வேணா பேசுவாங்க. இது ஒரு அரசு, ஒரு ஆட்சி அப்படின்னும் போது நம்ம ஒரு போதுமான நேரத்தை வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கும் திரு விஜய் அவர்களுக்கும் அந்த அமைச்சர்கள் எல்லாருமே வந்து முன் அனுபவம் இல்லாத அமைச்சர்கள். ஆனா அந்த அதிகாரிகள் எல்லாருமே முன் அனுபவம் இருக்கும். அவங்களோட பேச்சை எப்படி கேட்டுட்டு நடக்குதானா கூட அதுக்காக நம்ம இந்த குற்றங்களையும் இந்த மாதிரி மக்கள் அவஸ்தைப்படுறத நம்ம நியாயப்படுத்த முடியாது. இந்த கஷ்டங்களை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் குறைச்சி இதெல்லாம் சரி பண்ண வேண்டியது அரசாங்கத்தோட கடமை. ஆனா அதே நேரத்துல அரசாங்க ஊழியர்கள் அதாவது அந்த அமைச்சர்கள் வந்து பேசும்போது ரொம்ப கவனமா பேசணும். அமைச்சர்கள் எல்லாருக்குமே வந்து விவரம் தெரியுதா விவரம் தெரியலன்றது முக்கியம் கிடையாது. ஆனா ஒரு விஷயத்தை பத்தி பேசும்போது அதை பத்தி முழுமையான ஒரு ஆய்வு நடத்தி அதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சு வந்து மக்கள்கிட்ட பேசினாதான் மக்களுக்கு வந்து ஒரு குறை தீருன்ற ஒரு நம்பிக்கை வந்து வரும். திரு ரமேஷ் அவர்கள் வந்து பேசியது வந்து ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் மெச்சூரா பேசினா. ஆனா மத்த அமைச்சர் வந்து அளவுக்கு மெச்சூரா பேசல. இருந்தாலும் திரு ரமேஷ் அவர்கள் வந்து சொல்வதை வந்து செய்யக்கூடிய ஆட்களா இருக்கணும்ன்றது ரொம்ப முக்கியம். அமைச்சர் ரமேஷ் வந்து ஓரளவுக்கு ஒரு சின்ன பையன் தான். ஒரு 32 வயது இருந்தா கூட அவருடைய பேச்சு கொஞ்சம் மெச்சூர். அந்த மற்ற அமைச்சர்கள் பேசின பேச்சுல சிடிஆர் நிர்மல்குமாரை விட ஆதவ அர்ஜுனாவை விட திரு ரமேஷ் அவர்கள் வந்து கொஞ்சம் சிறப்பா பேசியிருந்தாரு அந்த பத்திரிகையாளர். அது நான் உண்மையை அதை வந்து பாராட்டுறேன். கொஞ்சம் அந்த மாணவிகளுக்கு வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துற மாதிரி பேசியிருந்தாரு. அவர் வந்து நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பதில் சொல்ல விடலாம் போல எனக்கு. மற்ற அமைச்சர்கள் எல்லாம் பேசுற பேச்செல்லாம் கேட்டா நமக்கு கோபம் அதிகமா வர மாதிரி தான் இருக்கு. அதுக்கு வந்து எல்லா அமைச்சரும் வந்து கொஞ்சம் சரி பண்ணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே திரு விஜய் அவருக்கு தான் வந்து வாக்களிச்சாங்க. ஒரு தொகுதியில இப்போ ஒரு பிரச்சனை, ஒரு கரண்ட் பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுங்களேன். இப்ப கொளத்தூர்லயே ஒரு கரண்ட் பிரச்சனை வந்துச்சு. முன்னாள் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய சொந்த தொகுதியான கொளத்தூர்ல ஒரு கரண்ட் பிரச்சனை வந்துச்சு. இப்போ அந்த மக்களுக்கு வந்து ஒரு நிவாரணம் வேணும். அவங்க நேரம் எங்க போறாங்க, ஃபர்ஸ்ட் போயிட்டு நம்முடைய மின் வாரியத்திட்ட போயிட்டு ஆனா என்னன்னா இந்த மாதிரி கரண்ட் பிரச்சனை என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. அவங்க எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ற மாதிரி தெரியல. அதுக்கடுத்து 2 தடவை 3 தடவை போனதுக்கு அப்புறமா அவங்க ஃபர்ஸ்ட் போறது யாருன்னா அந்த இடத்தினுடைய இப்போ ஒரு வார்டுன்னு வச்சுங்களேன். அந்த வார்டோட ஒரு மெம்பர்கிட்ட போய் கேட்பாங்க. ஒரு பரிச்சயமான வார்டு மெம்பர். இப்ப திமுகனா அதுக்குண்டான வார்டு மெம்பர் போய் கேட்பாங்க. ஆனா இவங்க இந்த முறை வாக்களிக்கும் போது தாவேகா வேட்பாளர் யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. அந்த வார்டு மெம்பர் யாருன்னு தெரியாது. யார் வந்து ஓட்டு கேட்டாங்க, ஓட்டு போட்டாங்க எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து வெறும் விஜய் மாற்றம் இந்த 2த்துக்கு தான் வந்து வாக்களிச்சாங்க. அப்ப அவங்களால என்ன பண்ண முடியல, அந்த ஏரியால யார் வந்து இந்த தாவேகாவுடைய சரியான ஒரு பர்சன் அவங்ககிட்ட போய் நம்ம கேட்டதா ரிசல்ட் கிடைக்குன்னு சொல்றது கூட தேடுறது கூட ஆள் கிடையாது. இதுதான் வந்து அரசியல். இதெல்லாம் வந்து இந்த அவருக்கு தாவேக்காக வாக்களித்த மக்கள் வந்து வாக்களிச்சாச்சு, அவர் முதலமைச்சர் ஆகியாச்சு. மினிமம் 6 மாசம் கேரண்டி அவர் தான் முதலமைச்சரா இருப்பாரு. அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆனா அந்த 6 மாசத்துல ஒரு ஷைன் ஆகல அப்படின்னா கண்டிப்பா கஷ்டம். மக்கள் ஏற்கனவே வந்து அரசியல் கட்சியில வந்து செம்ம காண்டில் இருக்கிறாங்க. இப்ப மக்களும் வந்து இந்த மாதிரி காண்டாயிட்டாங்க. ஒரு மாதிரி காண்டாயிட்டாங்கன்னா உங்க மேல ஒரு வெறுப்பு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா கண்டிப்பா அந்த ஆட்சி தூக்கி போடுறத பத்தி எந்த மக்களும் கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா அரசு வந்து மக்களுக்கானது, மனிதர்களுக்கான ஒரு தனிநபருக்கானது அரசு கிடையாது. விஜய் சார் நல்லா இருக்கணும், நல்லா அவர் வந்து வசதியா இருக்கணும்லாம் கொஞ்ச நாளைக்கு ஆசைப்படுவாங்க. அதுக்காக இவங்க கஷ்டப்பட்டுட்டு அவர் நல்லா இருக்கணும் யாரும் ஆசைப்பட மாட்டாங்க. மக்கள் வந்து ஒரு அரசு அமைக்கும் போது நமக்கு நல்லது பண்ணுமான்னு நினைச்சுதான் அந்த அரசு அமைப்பாங்க அப்படின்ற ஞாபகத்தோட இதுக்கு எல்லாத்துக்குமே மக்கள் எதிர்பார்க்கறது திரு விஜய் அவர்கள் வந்து டெய்லி வந்து ரியாக்ட் பண்ணும். ஒரு விஷயத்தையும் ரியாக்ட் பண்ணும். முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடிதான் எதுவுமே ரியாக்ட் பண்ணாம இருந்தாரு. முதலமைச்சராக கிட்டத்தட்ட இந்த 12-13 நாள்ல கிட்டத்தட்ட ஒரு 30-40 பிரச்சனைகள் வந்து பெரிய நம்மளுக்கு தெரிஞ்ச பிரச்சனை 30-40 பெரிய பிரச்சனை வந்துச்சு. அதை பத்தி அவர் இது வரைக்குமே வந்து வாய் திறந்து பேசவே இல்லை. எல்லாமே ஃபர்ஸ்ட் மாதிரி அறிக்கை விட்டு நான் கவனம் படுத்து தூங்கிடுவேன்ப்பா, மத்த கட்சி மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ அவர் மீண்டும் அறிக்கை அனுப்பிச்சுட்டு அமைதியா படுத்து தூங்குற வேலையை தான் பாக்குறாரா என்னன்றது தெரியல. வேலை செய்யறாருலாம் சொல்லக்கூடாது. ஆனா அறிக்கையை அனுப்புறது வந்து யாருக்கும் முக்கியம் கிடையாது. அதற்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அதற்கு மெயினா அவர் பேசணும். இப்போ ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனையை அவர் அட்ரஸ் பண்ணணும். கண்டிப்பா வந்து என்ன பண்ணணும், அவரு வெறும் அறிக்கையை எழுதி கொடுக்கறது இல்ல. கண்டிப்பா திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன பண்ணாங்க, சென்ற முறை ஆட்சியில இந்த மாதிரி தவறு நடக்கும்போது உடனே அந்த குடும்பத்துக்கு போன் பண்ணி பேசுவாராமா, மன்னிச்சிருங்கம்மா, ஆறுதல் சொல்றமான்னு சொல்லிட்டாங்க. அதை 1000 கிண்டல் அடித்து கேலி செய்த திரு விஜய் அவருடைய தாவேக்காவும் விஜய் அவர்களும் இன்னைக்கு என்ன பண்றாங்க, அதை கூட பண்ணலையே அப்படின்றது வந்து அந்தந்த மக்களுக்கு வந்து வெறுப்பு வந்து ஏற்படுத்துது. மற்ற சென்ற ஆட்சியோட வந்து கம்பேர் பண்ணும்போது இதையும் தானே கம்பேர் பண்ணுவாங்க. அப்ப அப்படி கம்பேர் பண்ணும்போது நீங்க சொன்னது செய்யலன்னும் போது உங்க மேல வந்து ஒரு கோபமும் ஆத்திரமும் வந்து தொடர்ந்து அதிகமாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல வந்து நீங்க உடனடியா வந்து திரு விஜய் அவர்கள், ஏன்னா ஓட்டு போட்டவங்க யாருமே
அந்த ஊர்ல யார் செயலாளர், பொருளாளர் எதுவும் தெரியும், யார் எம்எல்ஏ நீங்களும் யாருக்கும் தெரியும். எல்லாருமே வாக்களித்தவர்கள் வந்து திரு விஜய்க்காக தான் வாக்களித்தாங்க. அப்போ ஒரு பிரச்சனை திரு விஜய் அவர்கள் வந்து அட்ரஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா இந்த நிர்வாக பிரச்சனை முடிச்சு விட்டுட்டு திரு விஜய் அவர்கள் மினிமம் இந்த 6 மாசமாவது ஒரு சிறப்பான ஆட்சி செய்தால் மட்டும்தான் நம்ம அடுத்தவர் வருவாரா வரமாட்டாருனாலும் அப்புறம் நம்ம வந்து பிராக்டிக்கலா பேசுறோம். நம்ம வந்து என்ன பேசலன்னா திரு விஜய்க்கு வந்து உயர்த்தியோ மற்ற கட்சிகளை தாழ்த்தியோ, அதே மாதிரி மற்ற கட்சி வந்து திரு விஜய்ல குறைச்சோ நம்ம மதிப்பிட்டு பேசுறோம். இருக்கிறத சொல்றோம். 6 மாசத்துக்கு கன்ஃபார்மா அவங்க ஆட்சியில இருந்து எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா எதிரியா இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமியும் திரு மு.க. ஸ்டாலினும் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 75 வருஷமா அரசியல் நடத்தக்கூடிய ஒரு கட்சியுடைய தலைவர்கள் 2 பேரும், அவங்க 2 பேரும் அவ்வளவு சாதாரணமா விட்டுற மாட்டாங்க. இன்று கூட திரு ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது இந்த ஆட்சி 5 வருடம்லாம் நீடிக்காதுன்னு சொல்லி அவ்வளவு ஓப்பனா சொல்றாருன்னா ஏதோ அவங்களுக்கு ஒரு பிளான் இருக்கும். நீங்க அதுக்குள்ள மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கணும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி நீங்க பண்றதா இருந்தா ஒரு விஷயத்துக்கு நீங்க என்ன பண்ணணும்னா மக்கள்கிட்ட வந்து பேசணும். இதை நான் சரி பண்றேன், இந்த மின்சாரத்தை நான் சரி பண்றேன், இந்த மாதிரி இதுவும் நான் சரி பண்றேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நீங்க பேசிட்டே தான் இருக்கணும். வந்து வேற வழிகளா சீக்கிரமா வந்து மறந்துடும். இப்ப நீங்க ரீல்ஸ் போட்டு விஜய் சார் வராரு, அவர் அழகு என்ன அறிவு என்னலாம் இப்ப போட்டாலாம் ஒர்க் அவுட் ஆகுது. மக்கள் வந்து பிரச்சனை இல்லாம இருக்கும்போது இல்ல வேற ஒரு பிரச்சனை இருக்கும்போது எல்லாம் பார்த்து ரசிப்பாங்க. இப்ப அதெல்லாம் போட்டா பார்த்து ரசிக்கலாம் மாட்டாங்க. அதனால முடிந்த வரை நீங்கள் விரைவாக திரு விஜய் அவர்கள் வந்து தலையிட்டு ஒரு பிரச்சனையும் அவர் பேசணும் எதிர்பார்ப்பாங்க. அதை பேசி ஒரு பிரச்சனைக்கும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தீர்வு காண வேண்டும். ஆனா நடக்கும் எல்லா பிரச்சனையும் திரு விஜய் அவர்கள் தான் தாவேக்கா தான் காரணம் என்பதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது இன்னும் 6 மாசம் கழிச்சு நம்ம அந்த மாதிரி ஒரு காரணம் சொல்லாமே தவிர இப்ப நடக்கிறது எல்லாமே சென்ற ஆட்சியிலும் அதுக்கு முன்னாடி ஆட்சியிலும் ஏற்பட்ட சிறு கோளாறுகளால் தான் இது இருக்குமே தவிர இது எல்லாமே ஒரு தலையில் நம்ம தூக்கி காட்டுறது தப்பு. ஆனா அந்த தவறுகள் நடக்கிற பட்சத்துல உடனடியா சரி பண்ண வேண்டியது தாவேக்காவுடைய பொறுப்பு. ஏன் இவ்வளவு மக்கள் அவசரப்படுறாங்க, ஏன் இப்படி வந்து ரொம்ப உங்க மேல பேர்டன் வைக்கிறாங்கன்னா அது காரணம் நீங்க சொன்னது. நீங்க வந்த உடனே வந்து சிங்கப்பெண்ணை திட்டத்தை போட்டு பெண்களுக்கு பாதுகாப்பா இருப்போம், மருத்துவத்தில் இப்படியாப்பட்ட ஒரு அதிசயத்தை ஏற்படுத்துவோம், வந்த நாளே வந்து அப்படி பொண்ணு இப்படி பொண்ணு சொன்னதால்தான் மக்கள் வந்து உங்க மேல ரொம்ப ஒரு வெறுப்பு வர மாதிரி நடந்துக்கிறாங்க. விரைவில் இதெல்லாம் சரி பண்ணி ஒரு சரியான ஆட்சியை மினிமம் ஒரு 6 மாசம் நடத்த முயற்சி செய்யுங்கள் தாவேக்காவின் தலைவர் திரு விஜய் அவர்களே.